ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஐபிஎல் 2024 ஆக்ஷன் நாளைக்கு நடக்க போகுது. அதுக்கு பல பேர் பல விதமான ப்ரெடிக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு ப்ரெடிக்ஷன், அது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. மனிஷ் பாண்டேவை சிஎஸ்கே எடுக்க 99% சான்ஸ் இருக்குது. ஏன்னு இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளைக்கு ஐபிஎல் மினி ஆக்ஷன் 2024க்காக நடக்க போகுது. அதுக்கு பல டீம் பல விதமான ஸ்ட்ராட்டஜியை நாளைக்கு எடுத்துகிட்டு வருவாங்க மினி ஆக்ஷனுக்கு. இருந்தாலும் அந்த நேரத்தில் எந்த டீமுக்கு எந்த பிளேயர் வேணுமோ அவங்க ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுருப்பாங்க. அதுபடி தான் அந்த ஏலத்தில் அந்தந்த பிளேயரை எடுக்க நிறைய சான்ஸ் இருக்குது. அது மாதிரி தான் நாளைக்கு சென்னை டீமும் ஒரு பிளானோடு வருவாங்க. அதில் முக்கியமான ஒரு பிளேயர்னால் மனிஷ் பாண்டே. என்னடா இவன் மனிஷ் பாண்டேவை சொல்கிறானே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஏன் மனிஷ் பாண்டேவை சொல்கிறான்னு டீட்டெயிலாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கே தெரியும் நான் ஏன் மனிஷ் பாண்டேவை சொல்கிறேன்ட்டு. ஃபஸ்ட்டு மனிஷ் பாண்டே ஏன் சொல்கிறேன்னா, அம்பத்தி ராயுடு போன வருஷம் ரிட்டையர் ஆகிருக்கார்ல, அவர் ஒரு இம்பேக்ட் பிளேயராக தான் பல மேட்ச்சு சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு விளாண்டார். அவர் போன வருஷம் ஐபிஎல்லில் எந்த மேட்சுமே ஒழுங்காக விளையாண்டுருக்க மாட்டார். கடைசியில் ஃபைனலில் தான் குரூசியலான நாக்கை அடித்து கொடுத்துருப்பாரு சென்னைக்காக. அதுதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. என்ன தான் யங்ஸ்டர் எடுத்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரோட ப்ளஸ்ஸே இது தான். குரூசியலான மேட்ச்சில் வேண்டிய டயத்தில் அடித்து கொடுப்பாங்க. அது சென்னை டீமுக்கு எப்போதும் நடந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. அதுபோல் தான் அஜிங்கே ரஹானே போன வருஷம் கொல்கட்டா டீம் எடுத்து விளாண்டாங்க. அதுக்கு முன்னாடி ஐபிஎல்லையும் விளையாண்டுருக்கார் எத்தனையோ மேட்ச்சு. ஆனால் இந்த போன வருஷம் சென்னை டீம் எடுத்தோன்னே அவர் விளையாண்ட இன்னிங்ஸு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு விஸ்வரூப எடுத்த மாதிரி ஒரு இன்னிங்ஸு விளாண்டார் சென்னை டீமுக்காக. அதே மாதிரி தான் இப்போது நான் மனிஷ் பாண்டேவை சொல்கிறேன். எதனாலனா, அம்பத்தி ராயுடு அவர் ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். அதே மாதிரி தான் மனிஷ் பாண்டேவும் ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். அம்பத்தி ராயுடும் ஒரு இந்தியன் பிளேயர், மனிஷ் பாண்டேவும் ஒரு இந்தியன் பிளேயர். மனிஷ் பாண்டே ஒரு 13+. அது ஒரு குரூசியலான விஷயம் சென்னை பொறுத்த வரையும். ஏன்னா 13+ ஏஜில் உள்ளவங்கள நிறைய பேரை எப்போதும் சென்னை எடுத்திருக்காங்க. அதனால் மனிஷ் பாண்டே எடுக்க நிறைய சான்ஸ் இருக்குது. என்ன தான் பல டீமில் பல பேர் விளையாடாமல் இருந்தாலும் சென்னை டீமுக்கு வரும்போது அவங்க கரெக்டாக விளையாண்டு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஃப்ரான்ச்சைஸி தான் சென்னை சூப்பர் கிங்ஸ். போல் தான் மனிஷ் பாண்டியவை நம்ம எடுத்தாலும் அவர் நல்லா விளையாட 100% சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். அம்பத்தி ராயுடு பொசிஷனில் அவர் இறங்குவார். அப்படிங்கும்போது அவர் குரூஷியலான சுச்சுவேஷனில் நல்ல நாக்கும் விளையாண்டு கொடுத்துருக்காரு. அதனால் ஐபிஎல்லில் பல டீம் அவர் விளையாண்டுருந்தாலும் இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு அவர் விளையாடும்போது அது பெரிய ப்ளஸ்ஸாக தான் நமக்கு அமையும்னு நான் நினைக்கிறேன். அதுபோல் உங்கள் கருத்து என்ன? மனிஷ் பாண்டேவை சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுக்கலாமா என கமெண்டில் சொல்லுங்கள்.